Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மேக்ஸிமம் லைக்ஸ் பண்ணுற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு ஒன்லி அவங்களுடைய எஃபர்ட் மட்டும் இருந்தால் பத்தாது. சப்ஸ்கிரைபர்ஸ் அடைய உங்களுடைய சப்போர்ட்ஸ் வியூவர்ஸ் எல்லாமே உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் சேனல் நம்ம அடுத்த லெவல் கொண்டு போக முடியும். நிறைய நாலேஜ் ஷேர் பண்ண முடியும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோக்கு போகலாம் வாங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கமெண்ட்ஸ் இன்றைக்கி நேற்று நைட்டு சார் நான் கால் ஆப்ஷனில் ஹோல்டிங்கில் இருக்குது பொசிஷன், இன்னும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணல. நான் கிட்டத்தட்ட 2.5 lakhs லாஸில் இருக்குது. வெளியே வந்துட்டுமா இல்லையா எப்போ கேட்குறாரு? மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறமா நான் இப்போ லாஸில் இருக்கிறேன், இப்போ நான் வெளியே வரட்டுமா இல்லை ஹோல்டிங்கில் இருக்கட்டுமான்னு கேட்குறாரு. சப்போஸ் நான் பொசிஷன் அவங்களுக்கு ரிப்ளை ஆன்சர் பண்ணால் கூட என்ன பண்ண முடியும்? ஃப்ரைடே நைட் கேட்குறாரு. சென்ட்ரலில் சாட்டர்டே இருக்குது, சண்டே இருக்குது. இந்த சாட்டர்டே சண்டே 2 நாள் ஒரு தூக்கம் இல்லாமல் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் ஆகி மன வருத்தம் ஆளாயிட்டு அவ்வளோ டிப்ரெஷனுக்கு அப்புறமா மண்டே ஒரு வேளை உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துச்சுன்னா அந்த டிப்ரெஷனுக்கான வேல்யூ இருக்குது. ஓகே, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, 2 நாள் மன தூக்கம் இல்லாமல் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தீங்க, எல்லாம் ஓகே, பலன் கொடுக்கும். இப்போது மண்டே ஒரு வேளை நீங்கள் ப்ராஃபிட் ப்ராஃபிட் வர்றது கஷ்டப்படுங்க. அட்லீஸ்ட்டு உங்களுடைய லாஸ் ரிகவர் ஆனாவே பெரிய விஷயம், சந்தோஷம். இந்த 2.5 லாஸு ரிகவர் ஆகிட்டு காஸ்ட் அதாவது நீங்கள் போட்ட காசே ரிட்டர்ன் வர்றதுக்கு உங்களுக்கு நல்லா ஃபேவராக மார்க்கெட் நல்லா மூவ் ஆச்சுன்னா தான் அந்த விஷயமே நடக்கும். ஒருவேளை மண்டே இன்னமும் அந்த 2.5 lakhs அதிகமாக போயிட்டு இன்னும் 3 lakhs 4 lakhs லாஸ் போனால் அப்போ என்ன ஆகும்? இந்த டிப்ரெஷன் கூட இன்னும் கொஞ்சம் டிப்ரெஷன் அதிகமாகும். உங்களுக்காக தான் சொல்லியிருக்கேன் நான், கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பொறுத்தவரையிலும் லாஸை குறைங்க. இப்போது 2.5 lakhs லாஸ் அப்படின்றது உங்களோட லாஸ் லிமிட்டான்னு பாருங்கள் ஃபஸ்ட். அது அப்போ உங்களோட கேபிட்டல் எவ்வளோ? 1 CR 2 CR? கண்டிப்பாக கிடையாது. உங்கள் கேபிட்டல் என்னுடைய கெஸ்ஸிங் பிரகாரம் உங்களுடைய கேபிட்டல் வேணும் மேபி 4 lakhs இருக்கலாம் அல்லது 5 lakhs இருக்கலாம். கிட்டத்தட்ட பாதி உங்களுக்கு லாஸில் தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா 90% பீப்புள்ஸ் என்னென்னா அவங்களோட கேபிட்டல் ஃபுல்லாக ரிஸ்க்கை வைக்கிறாங்க. அவங்களோட கேபிட்டல் ஃபுல்லாக ரிஸ்க் வைக்க சொல்ல என்ன ஆகுன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, இது எப்படி நடந்தது, என்ன நடந்தது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இப்போது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 17,500 P சார் நான் ஓரளவுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் படிச்சிருக்கேன். நான் ஒரு 5 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். என்னால் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியல அப்படின்னாங்க. 5 வருஷமாக மார்க்கெட்டில் இருந்தும் இவருக்கால இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியல. இவருக்கு எல்லாமே தெரியும், சப்போர்ட் கண்டிஷன் தெரியும், ட்ரெண்ட் லைன் தெரியும், அது தெரியும், இது தெரியும், ஆப்ஷன் டேட்டா தெரியும், எல்லாமே தெரியும், ட்ரேட் எப்படி பண்ணுறதுன்னு கூட தெரியும். என்னென்னா சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ண முடியல, ஸ்டாப் லாஸை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல. இப்போது அவருடைய ஸ்டாப் லாஸ் எவ்வளோ? மேபி என்னுடைய கெஸ்ஸிங் பிரகாரம் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 10,000 rupees எஸ்ஆர் இருந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. 10,000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் இல்லை 15,000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் போட்டுருந்தாருன்னா அவருக்கு எந்த டென்ஷன் கிடையாது, தலைவலி கிடையாது. இந்நேரம் அவர் சேஃபாக இருந்திருப்பார். ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள் அவருடைய ட்ரெண்ட் லைன் எங்கே போட்டிருக்காருன்னு பார்க்கலாம். சார் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, மேலே நான் ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருந்தேன். அதாவது மேலே ஹை இருக்குது, இந்த ஹைலாம் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணேன். இந்த இடத்துல எனக்கு பிரேக் அவுட் தெரிஞ்சிச்சு, நான் பை பண்ண இந்த இடத்துல சம்வேர் அவர் ரேட்டு இன்னும் சரியாக மென்ஷன் பண்ணல. சார் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு கொஞ்ச நேரம் சஸ்டெண்ட் ஆகி நின்றுச்சு, ப்ரைஸ் இங்கே நின்று கொஞ்சம் ட்ராவல் பண்ணிச்சு. அதனால் இந்த பக்கம் பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸு சடனாக உள்ளே திரும்பிச்சு, கீழே வந்துச்சு. அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் பெரிய லாஸாக தெரிஞ்சு, கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் லாஸ் இந்த இடத்துல தெரிஞ்சிச்சு. சரி, இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குன்னு பார்த்தேன். இந்த ட்ரெண்ட் லைன் டச் ஆச்சுலையே, இந்த ட்ரெண்ட் லைன் இங்கே சப்போர்ட் இந்த சப்போர்ட் எடுக்குன்னு திரும்ப வெயிட் பண்ணேன். ஆனால் அந்த சப்போர்ட் எடுக்கல, அங்கேயும் ஃபால் ஆகிடுச்சு, கீழே வந்துச்சு. சரி பார்த்துலாம், என்னெல்லாம் ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். மார்க்கெட் பார்த்திங்கன்னா கடைசியில் எனக்கு 2.5 lakhs கிட்ட லாஸில் இருக்குது அப்படின்னார். ஃப்ரெண்ட்ஸ், இவர் வெளியே வர வேண்டிய இடம் எதுன்னு பாருங்கள். சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு, பை பண்ணிட்டார், ஓகே. ஆக்சுவலாக அந்த இடத்துல பை பண்ணது தப்பு. உங்களுக்கு நம்ம ரெகுலராக நம்ம யூடியூப் வீடியோ பார்க்குற நண்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒன் டைரெக்ஷனில் போய்ட்டு ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் அதை நம்ம பை பண்ணலாமா? நம்ம எந்த மாதிரி பை பண்ணியிருக்கலாம்? ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு ஒரு சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுட்டு இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் வச்சுன்னா இந்த இடத்துல பை பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போது அக்குமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு எல்லாமே அந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகிருக்கும்.
ஆனால் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சது நேராக இங்கேருந்து போயிருக்கு. ஸோ அப்போ இங்கேருந்து பை பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ப்ராஃபிட் புக் பண்ண மாட்டாங்களா? ஜென்ரல் சிம்பிள் லாஜிக் தான். அவர் இத்தனைக்கும் 5 years எக்ஸ்பீரியன்ஸ், 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட டைமில் நமக்கு மூளை வேலை செய்யலை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் காப்பாற்ற முடியாது. ஓகேங்களா? ஸோ சின்ன சின்ன விஷயந்தான். நீங்கள் கட் பண்ண வேண்டிய இடம்னா ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே வந்துச்சா பொசிஷன் கட், அவ்வளோதான். நீங்கள் அந்த 10,000 15,000 என்னவோ அந்த அமௌண்ட்டு கட் பண்ணிட்டு தான் இவ்வளோ பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னொரு டைம் அந்த ஹை கட் பண்ணி மேலே போதான் அப்போ ரீஎன்ட்ரி ஆகுங்க. மறுபடியும் திரும்பி 56 வாங்குறீங்களா, ஓகே திரும்ப வாங்க. ஆனால் இல்லை நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன், 5 ரூபா வெயிட் பண்ணலாம், 10 ரூபா வெயிட் பண்ணலாம், பார்க்கலாம் என்ன அப்படியே தான் கீழே தான் ஆகிட்டு இருக்கும். இது எக்ஸாம்பிள். இது இன்றைக்கி இந்த சார்ட்டு, நாளைக்கு வேறு மாதிரி சார்ட் ஆகும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சார்ட் மார்க்கெட்டில் க்ரியேட் ஆகிட்டு தான் இருக்கும். நீங்கள் உங்களோட ரிஸ்க் ரேஷியோ ரொம்ப கவனமாக பார்த்துங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ட்ரேடிங் தெரிஞ்சால் மட்டும் பார்த்தாது, உங்களோட ரிஸ்க் எவ்வளோ சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ணுங்கள். உங்கள் ரிஸ்க் லிமிட் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நீங்கள் என்ன தான் அப்பா டக்கராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு லாஸ் லிமிட் ஆகிடுச்சா 10,000 லாஸ் தான், 10,000 எடுத்து உங்களுக்கு லாஸ் கொடுத்து வெளியே வந்துகிட்டே இருக்க வேண்டியது தான். இல்லை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு ரொம்ப தெரியும், எனக்கு எல்லாமே, நான் வந்து மார்க்கெட் எப்படியாவது ரிகவர் பண்ணிவிடுவேன் அப்படின்னா அது என்ன ஆகும், மார்க்கெட் உங்களோட வட்டி முதல்ல சேர்த்து 1 லட்ச ரூபா இல்லை 10 லட்ச ரூபா கூட எடுக்கும். அந்த 10,000 ரூபாய்க்கு பெனால்ட்டி 1 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா எவ்வளோ உங்கள்கிட்ட இருக்க மொத்த பணத்தையும் எடுக்கும். அது அந்த சைக்காலஜி கூட 2 மீட்டிங் போட்டுச்சுன்னா உங்களுடைய பொறுமை இல்லாத தனமும் அது வேறு லெவல். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்களே, 5 வருஷமாக நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ கூட தெரியலன்னு எப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டில் ஹோல்டிங். இப்போ அது ஒரு பக்கம். இப்போது நான் ஹோல்டிங்கில் மார்க்கெட் முடிய பார்த்து நான் ஹோல்டிங்கில் இருக்கேன் அப்படின்றாரு. அது இன்னமும் கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லைங்களா? சரி, நான் இத்தனைக்கும் ஃப்ரைடே மார்னிங் அப்டேட் போட்டிருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. ஃப்ரைடே மார்னிங் அப்டேட் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அதில் என்ன சொல்லியிருக்கேன், வாய்ஸ் மெசேஜ் நீங்கள் ரிப்ளையும் பண்ணி பார்த்துங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், அது என்ன நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ரிப்ளையும் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரிய வரும். நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், அந்த இடத்துல ஒரு இடம் சப்போர்ட் வந்து ஓப்பனாக தெரியுது, ஃப்ராங்காக தெரியுது. ஒரு இடத்துல சப்போர்ட் இந்த சப்போர்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் வந்து பிரேக் ஆயிடுச்சு எல்லாம் போய்ட்டு என்ன பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க. செல் பண்ணி என்ன ட்ராப் திரும்ப என்ன மார்க்கெட்டு மேலே போய்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் டச் பண்ணுறதுக்காக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நல்லா க்ளீனாக போய் பாருங்கள், மார்னிங் அப்டேட்டில் உங்களுக்கு புரிய பாருங்கள். இந்த இடத்துல வந்து நிறைய பேர் ட்ராப்பில் மாட்டுவாங்க. சப்போர்ட் ஒரு விஷயம் ஓப்பனாக தெரியுது அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், நம்ம வெயிட் ஃபார் ரீடெஸ்ட். அகெயின் வந்து பிரேக்னா நீங்கள் சேல் பண்ணலாம். பாருங்கள், இந்த இடத்துல வந்துச்சு இல்லைங்களா, ரீடெஸ்ட்காக மேலே போச்சா, அகைன் வரலையே, கண்டினியூ ட்ரெண்ட் ஆகலையே. இப்போ வந்து இந்த மாதிரி வச்சா கீழே வரணும். ட்ரெண்டு டவுன் ஆனால் ஒரு லோ க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே வந்தால் தான் நம்ம வந்து சேல் எடுக்கணும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். சரி, ஓகே, நீங்கள் சேல் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் என்ன, பேக் டு பேக் இமீடியட்டாக அங்கேயே தான் இருக்கணும். தவிர அக்ரெசிவாக ஒரு வேலை சேல் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ இந்த லோ கட்டானா நான் சேல் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அது நெக்ஸ்ட்டாக பண்ணணும். அப்போ அது நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்கே வருதுங்க, இதையும் கணக்கு பண்ணணும் இல்லைங்களா, இதையும் கனெக்ட் பண்ணணும் இல்லைங்களா. அப்போ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருக்காங்க, அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க சப்போர்ட் எடுத்து ட்ரை பண்ணுவாங்கல்ல. சின்ன பேசிக் விஷயம் தான், இதான் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு பொசிஷனை இனிமேல் ஹோல்ட் பண்ணாதீங்க. சரி, இப்போ இந்த நம்பர் ஹோல்ட் பண்ணியிருக்கா, என்ன பண்ணலான்னா, மார்க்கெட் ஒரு வேளை உங்களுக்கு மண்டே இன்னமும் கொஞ்சம் கீழே இறங்குது அப்படின்னு சொன்னால் கட் பண்ணிட்டு வெளியே வந்துங்க. இப்போ நீங்கள் 2.6 லாஸ் தெரியுது, இன்னும் 10,000 ரூபாய் லாஸ் தெரியுதுன்னா இமீடியட் கட் பண்ணிட்டு வெளியே வாங்க. அங்கே வேடிக்கை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா? இருங்க, இப்போ பாருங்கள், 30 ரூபா வந்துடுச்சு. 17,500 PE 30 ரூபா வந்துடுச்சு. இது ப்ரைஸ் இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கீழே வந்துச்சுன்னா இந்த லோ கட் ஆகிடுச்சுன்னா வெளியே வர வேண்டியது தானே. அங்கே எதுவும் நமக்கு வேலையே கிடையாது. ஒருவேளை உங்கள் டைம் நல்லா இருந்து இதுக்கு மேலே அப்பர் சைடு போட்டு ஒரு ஐஆர்ஐ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா ஓகே, நம்ம திரும்ப இதோட ஹை எங்கே இருக்கா நீங்கள் கட் பண்ணிட்டு காஸ்ட் வெளியே வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை திரும்ப அதுக்கே இப்போ லோ இல்லை ஃபார்மேஷன் ஆகுதுன்னா இங்கே அங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பொசிஷன் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுங்க, கட் பண்ணிவிட்டு வெளியே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் சொல்லுவேன் நான். ஓகேங்க, யாராக இருந்தாலும் சரி லாஸை அதிகப்படுத்தாதீங்க. இப்போ நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதுதான் சொல்கிறது நான். மெயின் என்னென்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னா உங்கள் கேபிட்டல் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கேபிட்டல் இருந்தால் தான் நீங்கள் மார்க்கெட்டில் நிற்க முடியும். கேபிட்டல் போச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், வெபினார் டீட்டெயில்ஸ் என்ன தேவைப்படுச்சுன்னா சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கும் பாருங்கள். முழுக்க கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். அக்ரெசிவாக வந்து நான் உங்கள் வீடியோ வந்து 2 நாளாக பார்த்துட்ருக்கேன், 1 வாரமாக பார்த்துட்ருக்கேன், ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரெகுலராக இன்னும் கொஞ்சம் நாள் பாருங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியுதா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரி எண்ணம் மட்டும் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் வெபினாரில். ஏன்னா அதெல்லாம் லாங் ப்ராசஸ் போகும். 45 days + 3 months வந்து போக சொல்ல நிறைய ப்ராக்டிஸ் ரொம்ப அதிகமாக கொடுக்கப்படும்.
சும்மா ஈஸியாக வரவங்களுக்குலாம் அந்த கிளாஸ் செட் ஆகாது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.